ஹாய் காய்ஸ், ஒரே மாவில் 4 தோசை செய்யலாமா? இப்படி செஞ்சால் பிள்ளைங்களையும் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும், நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்கள சாப்பிடுன்னு சொல்ல தேவையில்லை, அவங்க இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ ஜியா என்ன கேட்டான்னா, ஒரு நார்மல் தோசை, ஒரு ஸ்டார் தோசை, ஒரு ஹார்ட் தோசை. நார்மல் தோசை இது ஃபஸ்ட்டு தோசைங்க, பிஞ்சு தான் வரும், அதனால் எப்படியோ கொடுத்துட்டேன். இது ஸ்டார் தோசை, பார்க்க கொஞ்சம் ஜாம்பி மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டார் தோசை இது தான். சரின்னு இது ஊற்றி கொடுத்தேன். நான் கேட்ட அப்போவே அவள்கிட்ட, பாப்பா இது ஜாம்பி மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. இல்லைம்மா இது ஹார்ட் ஸ்டார் மாதிரி தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் அந்த ஓட்டையை கொஞ்சம் மாவு வச்சு லைட்டாக ஃபில் பண்ணி அதுவும் அவள் அக்செப்ட் பண்ணிட்டா. பாவம், எது கொடுத்தாலும் திங்கிறப்பில்ல ஏமாந்து. ஸோ இதான் நம்மளோட ஸ்டார் தோசை. எப்படி இருக்குது? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க கிட்ட ஹார்ட் தோசை இதாங்க பெரிய பிரச்சனை. அந்த ஹார்ட் மாதிரியே இல்லை. இது எப்படியோ ஒரு ஷேப், ஒரு அவுட்டர் லைன் போட்டு அதுக்குள்ளார கொஞ்சம் மாவு ஊற்றி போட்டேன். இது பார்த்தா ஹார்ட் மாதிரியாக இருக்குது, வீ தோசை மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஹார்ட் தோசை. ஓகே, இது ஜியாவுக்கு பிடிச்சது. ஸ்டார் தோசை, ஹார்ட் தோசை இது பரவாயில்லைங்க. சம்டைம்ஸ் ஐஸ்கிரீம் தோசை கேட்பா. இன்னும் சில டைம்ஸ் தமிழ் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அ இ, அந்த லெட்டர்ஸ் தோசை கேட்பா. ஸோ இந்த மாதிரிலாம் என் பிள்ளைன்ட்டு கேட்கும். இன்னொரு டைம் பார்த்தா குட்டி தோசை கேட்கும். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றாமல் ஸ்பூனில் எடுத்து ஊற்றினா முடிஞ்சு போச்சு. ஸோ இதாங்க நம்மளோட ஹார்ட் தோசை. பார்த்தா அது ஹார்ட் மாதிரி இருக்கா? சான்ஸே இல்லை. இது நம்ம ரெனிட்டாக பிடிச்ச ரோஸ்ட்டு மெலிசான தோசை. ஓகே, நெக்ஸ்ட் தோசை என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச குண்டு தோசை, ஊத்தாப்ப தோசை. ஸோ இதாங்க நம்மளோட தோசை வகைகள்.